வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த வெற்றி வேட்பாளர் அண்ணன் எஸ். சத்யா அவர்கள் இதோ வந்துவிட்டார். உங்கள் பொன்னான வாக்குகளை, ஒரு வாரியான வாக்குகள் உதயசூரியன் சின்னத்திற்கு முற்றுகையிட்டு என் அன்பிற்குரிய வாக்காளர் பெருமக்களே, தாய்மார்களே, தொழிலாளர் தோழர்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை வெற்றி வேட்பாளர் அண்ணன் சத்யா அவர்களுக்கு ஒரு வாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாட்டவர்களின் சின்னம் உதயசூரியன், உழைப்பாளர்களின் சின்னம் உதயசூரியன், விவசாய பெருமக்களின் சின்னம் உதயசூரியன். அண்ணன் சத்யா அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வாக்குகளை சேகரிக்க வருகை தந்துள்ளார். பெங்களூர் பொதுமக்களே, அன்பான பொதுமக்களே, வாக்காளர் பெருமக்களே, மறந்து விடாதீர்கள். உங்களுடைய சின்னம் வெற்றி உதயசூரியன் சின்னம், உங்களுடைய சின்னம் உதயசூரியன் சின்னம், கலைஞர் அவர்களின் சின்னம் உதயசூரியன் சின்னம், மு.க. ஸ்டாலின் அவர்களின் சின்னம் உதயசூரியன் சின்னம், அண்ணன் எஸ். சத்யா அவர்களின் சின்னம் உதயசூரியன் சின்னம், மாவட்ட செயலர் அண்ணன் பிரகாஷ் அவர்களின் சின்னம் உதயசூரியன் சின்னம். மறந்து விடாதீர்கள். பெங்களூர் சர்க்கிளை சேர்ந்த உங்கள் அத்தனை பேருக்கும், வியாபார பெருங்குடி மக்களே, தொழிலாளர் தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக, மாண்புமிகு முதலமைச்சரின் சார்பாக, நம்முடைய ஓசூர் சட்டமன்ற தொகுதி மக்களின் சார்பாக போட்டியிடுகின்ற எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமா உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே நம்முடைய நண்பர்கள் எல்லாம், தோழர்கள் எல்லாம் பேசுகின்ற பொழுது நம்முடைய பெங்களூர் பகுதியிலானாலும் சரி, பலத்தூர் பஞ்சாயத்திலானாலும் சரி, நடந்து முடிந்த வளர்ச்சி பணிகளை பற்றி பேசினார்கள். இன்றைக்கு நான் ஒன்றே மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களிடம் வாக்கு கேட்க வருகின்ற அதிமுக கூட்டம், பாரதிய ஜனதா அடிமை கூட்டம், இந்த அடிமை கூட்டம் உங்களை வாக்குகள் சேகரிக்க வருகின்றது. நீங்கள் வருகின்ற பொழுது உங்களிடம் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் இந்த இரண்டு கட்சிக்கும், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் ஆய்ந்து பாருங்கள். என்ன செய்தார்கள் இவர்கள் இந்த 5 ஆண்டுல, என்ன செய்தார்கள் அவர்கள் அந்த 10 ஆண்டில, என்ன செய்தார்கள்? இந்த பகுதியில ஒரு அமைச்சராக இருந்த நபர், அவர் வேட்பாளராக இன்றைக்கு களத்திலே இருக்கிறார் என்று சொன்னால், அவர் இந்த அமைச்சராக இருந்த பொழுது இந்த பகுதிக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்று நீங்க சற்று யோசிச்சு பார்க்கணும். அதே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்கே 5 ஆண்டுகள் பணியாற்றினார். இந்த 5 ஆண்டுகளிலே இங்கே நடந்த வளர்ச்சி பணிகளை பற்றி நீங்க யோசிச்சு பாருங்க. பட்டியலிட்டு சொன்னார்களே, இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர் கலைஞரோட காலகட்டத்தில் தான் நம்ம இந்த பெரிய பாலம் அமைச்சது. பின்னாடி இருக்கிறீங்களா, இந்த பாலம் அமைச்சு தந்ததே கலைஞரோட பேர்ல தான். அன்றைக்கு நான் கோபிநாத் அவர்கள் எம்எல்ஏவா இருந்தார். இன்றைக்கு இதெல்லாம் 4 வழிச்சாலை. அவ்வளவு ஏன் ஜீமங்களுக்கு வந்து அவருக்கு சஞ்சாபுரம், பெங்களூர் போகணும்னா எவ்வளவு குயிக்க போறாரு. இப்போ அந்த ரோடு போட்டது, உள்வட்ட சாலை ரிங் ரோடு போட்டது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்னைக்கு பெங்களூர்ல போக்குவரத்து நெரிசல் குறைஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதே மாதிரி சொக்கரசனப்பள்ளியில இருந்து அந்த சிங்கசான பள்ளிக்கு போறதுக்கு பிரிட்ஜ் போட்டு கொடுத்திருக்கோம். தென்பண்ணை ஆற்றை கலந்து ஒரு பிரிட்ஜ் போட்டு கொடுத்திருக்கோம். அது நான் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது சட்டமன்றத்தில் பேசிய விஷயம். அது பிறகு வந்த நம்முடைய எம்எல்ஏ அதை செஞ்சு கொடுத்திருக்காரு. இப்படி எங்களுடைய சாதனைகளை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களுக்கு சொல்வதற்கு ஒண்ணுமே இல்லை. ஏதோ வர்றாங்க, 4 பொய்ய பேசுறாங்க, நம்மளை பத்தி தரக்குறைவா பேசுறாங்க, போறாங்க. இதுதான் தவிர இந்த சாதனை என்றது எதுவுமே இல்லை. இங்க இருக்கின்ற தாய்மார்களை பார்த்து கேட்கிற, நீங்கள் இன்றைக்கெல்லாம் இலவசமாக பஸ்ல பயணம் செய்கிறீர்களா இல்லையா? 1000 ரூபாய் உரிமை தொகை வாங்குறீங்களா இல்லையா? உங்க பிள்ளைகள் 5ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தருகிறாரா இல்லையா? அதே மாதிரி 5 ஆண்டுகளுக்கு மேலாக புறம்போக்கு இடத்திலே குடியிருந்தவர்களுக்கு பட்டா வழங்கினார்களா இல்லையா? அதே மாதிரி உங்களுடைய பெண்களானாலும் சரி, உங்க வீட்டு குழந்தைகளானாலும் சரி, கல்லூரிக்கு செல்கின்ற போது மாதம் 1000 ரூபாய் தந்தாங்களா இல்லையா? இப்படி எண்ணற்ற திட்டங்களை தருகின்ற தலைவர். இது மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் நாங்க செஞ்சோம் சொன்னோம், நாம் சொல்லுங்க பார்ப்போம். அவங்க வந்து சொல்லுவாங்க, மிக்சி கொடுத்தோம், கிரைண்டர் கொடுத்தோம், ஃபேனு கொடுத்தோம்னு சொல்லுவாங்க. ஆனா யாருக்கு வீட்லயே இருக்கா? ஆனா அதே தலைவர் கலைஞருடைய மண்ண தொலைக்காட்சி பெற்று டிவி கொடுத்தாரு.
இன்றைக்கு நீங்க எல்லாம் கேஸ் அடுப்புல சமைக்கிறீங்கன்னா அது காரணம் யார்? தலைவர் கலைஞர். இது போன்ற நல்ல நல்ல திட்டங்களை, பெண்களுக்கான திட்டங்களை தரவர் தான் நம்ம கலைஞர். இன்னைக்கு உங்க பெண்கள் எத்தனை பேர் இருக்கீங்களே, உங்களுடைய சொத்துல பங்கு நீங்க வாங்குறீங்கன்னா அது காரணம் தலைவர் கலைஞர். பெண்களுக்கு ஒரு காலத்துல சொத்துல பங்கு இல்ல. இன்றைக்கு சுயமா நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா சுய உதவி குழு, மகளிர் உதவி தொகை எல்லாம் கொடுத்தது தலைவர் கலைஞர். இப்படி பல்வேறு திட்டங்களை மகளிருக்காக, நாட்டு மக்களுக்காக தந்த ஒரு அரசு இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசு தான். இதுல இருந்து மாற்று கருத்து கிடையாது. இப்ப கூட நம்ம தலைவர் என்ன செய்யறாரு, அடுத்த தேர்தல் அறிக்கை என்ன சொல்லி, தேர்தல் அறிக்கை என்ன சொல்லியிருக்காரு, 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஆக்குறாரு. 1500 1000 ரூபாய் கொடுக்குற குழந்தைங்களுக்கு 1500 தரேன்றாரு. இப்படி பல்வேறு திட்டங்களை தர்றாரு. 8000 ரூபாய் கூப்பன் தர்றாரு. இந்த 8000 ரூபாய் கூப்பன் நீங்க எங்க வேணா, எந்த கடையில வேணாலும் போய் என்ன பொருள் வேணாலும் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்கிக்கலாம். உங்களுக்காக அது கூப்பன் தருகிறது என்று சொன்னால் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. ஆனா அதே பிரிட்ஜ் தரேன்னு சொல்றாரு. அந்த பிரிட்ஜ் நீங்க வாங்குனீங்கன்னா அந்த பிரிட்ஜ் ஒரு மாசம் கூட ஓடாது. எப்படி மிக்சி, கிரைண்டர், பேன் எல்லாம் தூக்கி போட்டீங்களோ அந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய ஒரு பொருள் அது. ஆனா நாங்க அப்படி கிடையாது. நீங்க கடையில உங்களுக்கு விரும்பியதை வாங்கிக்கலாம். சிலிண்டர் 3 கேஸ் சிலிண்டர் ஃப்ரீயா கொடுக்குறோன்றாங்க. காசு கொடுத்தாலே இப்ப சிலிண்டர் கிடைக்காத சூழ்நிலை ஒன்றிய பாஜக அரசுனால. காசு கொடுத்தா எவ்வளவு நாள் காத்துன்னு இருக்கீங்க நீங்க? 1 மாசம் 2 மாசம் காத்துன்னு இருக்கீங்க ஒரு சிலிண்டருக்கு. ஆனா நாங்க 3 சிலிண்டர் ஒரு வருஷம் ஃப்ரீயா கொடுக்க வேண்டாம். இது நடைமுறை சாத்தியமா? ஆனால் எடப்பாடி சொல்வது எல்லாம் பொய். இந்த நாட்டு மக்களை ஏமாற்ற பார்க்கிறார் எடப்பாடி. வேற வழி இல்லாம போய் பிஜேபி சேர்ந்து பிஜேபி என்ன சொல்றது கேட்டு இருக்காரு. தயவு செஞ்சு அவர்களை நம்பாதீர்கள். உங்களுக்கான ஒரு இயக்கம், உங்களுக்கான ஒரு தலைவர், உங்களுக்கான ஒரு ஆட்சி செய்கிறார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம். தயவு செஞ்சு நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது ஒரே ஒரு விஷயம் தான். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்றைக்கும் ஆதரவாக இருங்கள். உங்களுக்கு இந்த இயக்கம் ஆதரவாக இருக்கும். நம்முடைய முதலமைச்சர் இன்னும் நல்ல நல்ல திட்டங்களை தருவார். உதயசூரன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். இன்னைக்கெல்லாம் நீங்க கூட யோசிக்கலாம், திமுக காரெல்லாம் கருப்பு சட்டை போட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு என்ன விஷயம் தெரியுங்களா? அந்த கருப்பு சட்டை நாங்க போட்டு வந்திருக்கோன்னு என்ன சொல்லுங்க? டெல்லியில இன்னைக்கு நம்ம காப்படிக்க போறாங்க எல்லாரும். பிஜேபி டெல்லியில உட்காந்து இன்றைக்கு என்ன செய்ய போறாங்க தெரியுங்களா? தொகுதி மறுசீராய்வுன்னு சொல்லி தொகுதிகளை குறைக்க பார்க்கிறார்கள். நம்ம தமிழ்நாட்டுல 39 தொகுதி இருக்கு. மக்கள் தொகையின் அடிப்படையில தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தொகுதி கொடுக்கிறோம்னு சொல்லி கொடுக்க போறாங்க. மக்கள் தொகை நாம கட்டுக்குள்ள வச்சது ஒன்றிய அரசு, இது மத்திய அரசு மக்கள் தொகை கட்டுப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. அந்த மக்கள் தொகை கட்டுப்படுத்திய மாநிலம் நம்முடைய மாநிலம். ஏன்னா நம்மளுக்கு அறிவு இருக்கு, நான் எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரியும். ஆனால் வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. வட இந்தியாவில மக்கள் தொகை கட்டுப்படுத்தல. அப்ப மக்கள் தொகைக்கு அடிப்படையில உங்களுக்கு பாராளுமன்ற தொகுதி ஒதுக்குறாங்கன்னா வட இந்தியாவில மொத்தமும் எம்பிங்க அங்கதான் இருப்பாங்க. நம்ம கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, நம்ம ஆந்திரா, பாண்டிச்சேரி இதெல்லாம் தேவையில்லாம போயிடும். இது என்ன காட்டுகிறது என்று சொன்னால் இது ஒரு வித பிரிவினையை தான் காட்டுகிறது. வடக்கு தெற்கு என்று பிரிவினை காட்டுகிறது. இந்த பிரிவினை எல்லாம் தகர்க்க வேண்டும். அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுதான் நாங்க இந்த கருப்பு சட்டை போட்டிருக்கோம். அவங்க நம்ம மசோதா தாக்கல் செய்ய போறாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுதான் இந்த கருப்பு சட்டை போட்டிருக்கோம். இது யாருக்காக? இந்த நாட்டு மக்களுக்காக. இந்த நாட்டு மக்களை சிந்திக்கின்ற ஒரு தலைவர். நேற்று சொன்னாரு, இனிமே தென்னிந்தியாவில இருந்து ஒருத்தர் கூட பிரதமர் போக முடியாதுன்னு சொன்னாரு. அதை பத்தி எல்லாம் யோசிங்க. ஆக நம்முடைய சின்னம் உதயசூரியன். நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். தயவு செய்து மறந்து இருந்து விடாதீர்கள். வேற ஏதாவது சொல்லி பொய்ய பேசி வருவாங்க. தயவு செஞ்சு அவர்கள் இடம் கொடுக்காதீர்கள். உதயசூரன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை 2வது முறையாக நீங்கள் அரியணையில் ஏற்றுங்கள். ஓசூர் சட்டமன்ற தொகுதி தொடர்ந்து 3வது முறையாக வென்றது என்ற ஒரு சாதனையை நீங்கள் படைத்து தர வேண்டுமா கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்பிற்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.